ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங்ஸ் ஜாம்பவான். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப் டேக்ஸை பற்றி பார்த்தோம். அது எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவ் டேக் பற்றி பார்க்க போகிறோம். டிவ் டேக்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அது எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிவ் டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதை கண்டெய்னர்னு சொல்லலாம், இல்லைன்னா லே அவுட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ கண்டெய்னர்ஸ், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா கோச்சஸ் இருக்குது, நிறையா கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையுமே சீட்ஸ் வந்து வேரி ஆகும். இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 30 சீட்ஸ் இருக்கலாம், ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 40 சீட் இருக்கலாம், ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சீட்டே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு கோச்சை பொறுத்த முடியும் மாறிக்கிட்டே இருக்கும். பட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ டிவ் டேக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ஸில் நமக்கு தேவையான அலைன்மெண்ட்டை பண்ணுறதுக்கு பேர் தான் டிவ் டேக். எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பேர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது, இப்போ நான் ஒரு வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபினேட்டிவ் ஃபைனேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு லோகோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட் வி டூன்னு இருக்குது, எபவுட் அஸ் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, ரெக்வெஸ்ட் கோட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு டிவிஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு டிவிஷன்ஸ் கீழே. ஓகேவா? வெப்சைட் டெவலப்மெண்ட், கெட் யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது இப்போ இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டுங்கிறது ஒரு டிவிஷன் டேக். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள இங்கே வெப் டெவலப்மெண்ட் கெட் யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன் இருக்குல்ல, ஸோ அது ஒரு டிவிஷன் டேக்கு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கம்பெனி சப்மிட் இருக்குல்ல, ஸோ இது ஒரு டிவிஷன் டேக். அதாவது இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டுக்குள்ளே 2 டிவிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட் சைடில் ஒரு டிவிஷன், லெஃப்ட் சைடில் ஒரு டிவிஷன். அதாவது ஒரு டிவிஷனுக்குள்ள நம்ம ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. ஒரு டிவிஷனுக்குள்ள நம்ம எத்தனை டிவிஷன் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பாடி டேக்ல நம்ம இத்தனை டிவிஷன் தான் அப்ளை பண்ணுங்கிறதுல நமக்கு டிசைன்ஸ்க்கு எவ்வளோ டிவிஷன்ஸ் தேவையோ அவ்வளோ டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பாடியில் இன்னொரு டிவிஷன் எக்ஸ்ட்ரா தேவை இருந்தாலும் கூட நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த பாடி டேக்ல எப்படி வந்து டிவிஷன் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிவிஷன் எப்படி அப்ளை பண்ணால் டிவ்ங்கிற டேக்ல தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். டிஐவி டிவ் அப்படிங்கிற டேக்ல தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த டிவ்க்குள்ள தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெப்சைட்ஸே எடுத்துக்கோங்க, மாடல் இந்த வெப்சைட்ஸே எடுத்துக்கோம். இந்த வெப்சைட்டில் இப்போ இந்த இது இருக்குல்ல, குவாலிஃபைடு டீம், ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ், டெடிகேட்டட் சப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு 3 பார்ட் இருக்குது. இது வந்து என்னன்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்டுங்கிறது, பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது ஒரு டிவிஷன். அந்த டிவிஷனுக்குள்ள குவாலிஃபைடு டீம்ங்கிறது ஒரு டிவிஷன், ஸ்மார்ட் சொல்யூஷன்ங்கிறது ஒரு டிவிஷன், அடுத்து வந்து டெடிகேட்டட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு டிவிஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு டீம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு டிவிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். எதில் ஓப்பன் பண்ண போகிறோம்? அந்த டிவிஷன் ஃபர்ஸ்ட் அந்த டிவிஷனுங்கிறது ஒயிட் பேக்ரவுண்டு, அதுக்குள்ளே இன்னொரு டிவிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த டிவிஷனுக்குள்ள இப்போ நான் அச்சோன் டேகா என்ன போடுறேன், குவாலிஃபைடு டீம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே பேராகிராஃப் இருக்கு. ஓகே, இந்த பேராகிராஃபையும் காப்பி பண்ணி அதிலே இது நெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த டிவிஷன் முடிஞ்சு போச்சு. இதுலேயே நம்ம இமேஜ் ஆட் பண்ணாலும் அது நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஒயிட் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்குள்ளே, அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுல, அதான் ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்குள்ளே ஒரு குவாலிஃபைட் டீம்ங்கிற ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு டிவிஷன் இருக்குது, இன்னொரு டிவிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு டிவிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்மார்ட் சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸை வந்து நெக்ஸ்ட் டிவிஷனில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ H1 போட்டுக்கிறோம். H1 போட்டு காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பேராகிராஃப் அப்படின்னு போட்டு இதை காப்பி பண்ணிக்கிறோம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மூணாவது இன்னொரு டிவிஷன் தேவை. ஸோ அதுலேயும் வந்து இன்னொரு டிவிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த டிவிஷனுக்குள்ளே தான் எல்லா டிவிஷனுமே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த டிவிஷனுக்குள்ளே H1 டேக்ல என்ன இருக்குது, டெடிகேட்டட் சப்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? H1 டேக்ல டெடிகேட்டட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராவே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் எந்த இமேஜும் கொடுக்கல, எந்த இப்போ கலரிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல, டிசைன்ஸ்லாம் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அந்த டிவிஷன் என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத மட்டும் காட்டுறேன். ஓகேவா? இதை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டீம்னு சொல்லிட்டு அதோட பேராகிராஃப் வந்துருச்சு, ஸ்மார்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ டெடிகேட்டட் சப்போர்ட்னு சொல்லிட்டு இது கீழே ஒரு பேராகிராஃப் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டிவிஷன் டேக்ல 3 டிவிஷன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து ஒரு டிவிஷன் டேக்ல எப்படி 3 டிவிஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுல எத்தனை டிவிஷன்ஸ் உங்களுக்கு தேவையோ, எந்த மாதிரி டிசைன்ஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவிஷன்ஸ் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுலேயே வந்து நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணோம்னா ஸோ இதில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதேமாரி டிசைன்ஸை நம்ம சீக்கிரம் இந்த மாரி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்லாம் ஃபியூச்சர்ஸ் கிளாஸ்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிற பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து லிங்க்ஸ் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இமேஜ் டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.